முதலாவதாக ரஜினிகாந்த், இரண்டாவதாக தன்னை பெற்ற தாய், மூன்றாவதாக தனது தந்தை. இந்த மூவரை தவிர வேறு யாரையும் தெரியாது இந்த 34 வயது குழந்தை ரஜினி பாலாவிற்கு. ரஜினி ரசிகன். அவன் எப்போவுமே அந்த ரஜினி பாட்டு, ரஜினி டான்ஸு, அந்த படம், அந்த படத்தை தவிர எதனா போல தூக்கி போட்டு டிவியை உடைப்பேன். இதெல்லாம் அமக்கெல்லாம் பண்ணுவான். சின்னலேருந்தே ரஜினி ரொம்ப பிடிக்கும். ரஜினி வெறியன். அவன் மொத்தம் சொல்ல போனால் அவனை ஒரு முறை கூட்டின்னு போய் போயஸ் கார்டனில் ரஜினி சார் வீட்டு முன்னால் போய் நின்றுட்டோம். அவர் மேங்களூர் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கா சொல்லிட்டு வாட்ச்மேன் அனுப்பி விட்டார். அங்கே இருந்து வந்து ஒரே அந்த ஒரே வெறியாக இருந்தான். அவன் சின்னதுலேருந்தே அவன் எங்களுக்கு என்னோட கசின் தான். அவன் 20 வருஷமாக அந்த ரஜினியோட இது தான் நாங்கள் கேட்டிருப்போம். அது டின் அடித்தாலும் ஏதோ ஒரு சேஷ்டை பண்ணாலும் அதுதான். ரஜினி பாலாவிற்கு 4 வயதில் மூளை காய்ச்சல் ஏற்பட்டதை அடுத்து மனவளர்ச்சி குன்றியவராக வாழ்ந்து வருகிறார். ரஜினியை போன்றே நடிப்பது மட்டுமின்றி பல நேரங்களில் ரஜினியாகவே வாழ்ந்தும் வருகிறார். ரஜினி தான். எந்தோட மாத்திரை கொடுத்தாலும் அந்த மாத்திரை கொடுத்தா கூட ரஜினி பேர் சொல்லி தான் மாத்திரை கொடுக்கணும். மற்றபடி யாருக்கும் இது ஒன்று கிடையாது. ஒரு டிவி பார்த்தாலும் ரஜினி தான் வரணும். எப்போ பாரு ரஜினி பைத்தியம் தான். எந்த நேரமும் மாமா இட்டுட்டும் போகிறீங்களான்னு கேட்குவோம். யாராருனா ரஜினி மாமா இட்டுட்டு போங்க அப்படின்ட்டு பத்துக்குன்னு ரஜினின்னு தட்டிக்கினே இருப்பான் பீரவை. அந்த டைம் ஆச்சா என்ன ரஜினி பாட்டு பாடுறேன் என்ன அப்படின்னு என்னையே திருப்பிப்பான். அந்த மாதிரிலாம் பண்ணாதுரா, இல்லை ரஜினி மாமா வரமாட்டார் பேர் வர்றான்னா சரி நான் பண்ண மாட்டேன், ரஜினி மாமா வரட்டும் அப்படின்னு ஆளுதான். நடிகர் ரஜினிகாந்தின் புகைப்படங்கள் அனைத்தையும் சேகரித்து வைத்திருக்கும் பாலா திரைப்படங்களில் ரஜினியை வில்லன் அடிப்பதை கூட பொறுத்து கொள்ள முடியாத மனிதராகவே இருக்கிறார். ரஜினி அடிக்கக்கூடாது யாரும். நம்ம ஆப்போசிட் ஆளு ரஜினி அடிக்கக்கூடாது. அடுத்தது ரஜினி தாண்டா அடிக்க போகிறான். பர்றான் ஆண்டி போகிறான், வாழ போகிறான், ஆண்டி போகிறான், மாவு போகிறான், எப்போ மாவு போகிறான். என்ன சொல்ல புரியுதுங்களா? எல்லாம் மாவு போகிறான்னு சொல்கிறான். ஃப்ரெண்டு வந்து பிடிச்சி எல்லாரையும் பிளாக் பண்ணி வச்சு தொத்துறாரு அப்படின்னு சொல்கிறான். ஸ்டார்ட்டாக சொல்கிறான். அவன் பையன் வந்து ரஜினி படம் பார்க்க வேண்டியது வந்து லைவாக இவங்கிட்ட பார்த்தா ரஜினியை பார்க்கலாம். நம்ம ரஜினியை பார்த்தா இவனை பார்த்த மாதிரி இவனை பார்த்தா ரஜினியை பார்த்த போல. ரஜினி எந்த மூவி வந்தாலும் அதுக்கேற்ற போல் பண்ணுற ஒரு ஆள் இவர் தான். ரஜினி கூட பண்ணாரான்னு தெரியாது, அவரை ரசிகர் நிறைய பேர் பண்ணாங்களா தெரியாது. ஆனால் இவர் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுற போல. ரஜினி படத்தை பற்றி யாராச்சும் ஒரு ஆள் தப்பாக பேசினாலும் சரி, எதனா பேசினாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பாக அடி இருக்குது. மொழியையும் பேச்சையும் தெளிவாக தனது மூளையில் பதிய வைத்து கொள்ள முடியாத பாலாவிற்கு ரஜினியின் ஒவ்வொரு அசைவும் அடிமாறாமல் பதிந்துள்ளது. எஞ்சியுள்ள நாட்கள் முழுவதும் இவர் உலகத்தில் ரஜினி மட்டுமே நாயகனாக வாழ்வார். ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.